ரோஸ் செடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் எந்த நர்சரியில் ரோஸ் செடி வாங்கி வளர்த்தீங்கனாலும் அது பட்டிங் பிளான்ட்டாக இருந்தால், கிராஃப்ட் பண்ணி போடுற பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பேப்பர் இந்த மாதிரி சுற்றி கொடுப்பாங்க. இந்த கிராஃப்டிங் பேப்பர் போடுறதுனால தான் வந்து உங்களுக்கு ஒட்டு நல்லா இறுகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கலரோ அந்த ரோஸ் செடி வரும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் இந்த மாதிரி ஒட்டு பெருசாகும்போது இது வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அந்த பேப்பர்னால தான் வந்து இந்த மாதிரி டேமேஜஸ் வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அப்படியே அந்த பேப்பரை விட்டுட்டிங்கன்னா இந்த செடியில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ரோஸ் செடியை வாங்குறீங்கன்னா ஒட்டு நல்லா ஒட்டுனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கிராஃப்டிங் பேப்பரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடியும் நல்லா வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா இதனாலேயும் செடியை வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை